வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். 1 கப் பாசிப்பயிறு, 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 10 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அது கூடவே தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அதில் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பாசிப்பயிரை சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக கலந்து விடலாம். இப்போது அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதோட பச்சை வாசம்லாம் எல்லாம் போயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடப்பால் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.